சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் விவசாயிகள் முன்வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் கூட்டம் வட்டாட்சியர் செல்வி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் பெய்த மழையின் காரணமாக ஏரி, குளம், சிறு தடுப்பணைகள் உள்ளிட்ட பெரும்பாலான நீர்நிலை பகுதிகள் நிரம்பியது. இதனால் பெரு விவசாயிகள், சிறுகுறு விவசாயிகள் மாவட்டம் முழுவதும் நெல் சாகுபடி செய்திருந்தனர். தற்போது நெல் அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பயன்படும் வகையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும். பொன்னை ஆற்று அணைக்கட்டு பகுதியில் இருந்து ஆற்று பாசன கால்வாய் மூலம் சோளிங்கர் வட்டத்துக்கு உட்பட்ட பல ஏரிகள் நிரம்பி அதன் மூலம் பாசன கால்வாய் மூலம் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில வானம் பார்த்த ஏரிகள் உள்ளன. அவைகளுக்கு பொன்னை ஆற்று பாசன நீர் சேரும் வகையில் இணைப்பு கால்வாய் அமைக்க வேண்டும். நீலகண்டராயன்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பின்புறம் சென்னை பெங்களூர் விரைவு சாலை அமைப்பதற்காக பள்ளியின் பின்புறம் அரசுக்கு சொந்தமான இடத்தில் மண் எடுக்கப்பட்டு பெரும் பள்ளமாக ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் நலன் கருதி அப்பகுதியில் யாரும் செல்லாதவாறு பள்ளிகளுக்கு தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும். அறுவடை முடிந்த பின்பு மீண்டும் பயிரிட நெல் விதை மூட்டைகள் இருப்பு வைக்க வேண்டும். பருவ காலத்திற்கு ஏற்றவாறு காய்கறி தோட்டங்கள் அமைப்பதற்கு வசதியாக விவசாயிகளுக்கு கத்தரி, மிளகாய், தக்காளி, கொத்தவரை, வேர்க்கடலை உள்ளிட்ட விதைகளை இருப்பு வைக்கவும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், இளம்பெண்கள் என பெரும்பாலானோர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகின்றனர். இதனை அரசு கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் பெரும்பாலானவர் தற்போது கஞ்சா போதைக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையும் அழித்துக் கொள்வதோடு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர். அரசு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை அறவே ஒழிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நீர்வரத்து கால்வாய்கள், சிறு தடுப்பணைகள் அமைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். சோளிங்கர் அடுத்த வெங்குப்பட்டில் தடுப்பணை அமைத்தால் பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் தடுப்பணை அமைக்க வேண்டும். பருவகால சாகுபடிக்கு ஏற்றவாறு அரசு சார்பில் மானியங்கள் வழங்கவும் அது அனைத்து விவசாயிகளுக்கு சென்று அடையும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும். விவசாயிகள் தங்கள் நிலத்தை மேம்படுத்த ஏரிமண் எடுக்க அனுமதி கேட்டால் காலதாமதம் இன்றி உடனே வழங்க வேண்டும் என கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. மேலும் விவசாய கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அப்போது பேசிய வட்டாட்சியர், கஞ்சா உள்ளிட்ட போதை கலாச்சாரத்தை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை போதைப் பொருட்கள் பயன்படுத்தாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ஊரிலோ அல்லது சுற்றுப்பகுதியிலோ போதைப் பொருட்களை விற்பனை செய்வது தெரிய வந்தால் முறையாக அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு குட் டச், பேட் டச் குறித்து சொல்லித் தர வேண்டும் என பேசினார்.